2 குட்டை வெட்டி இருக்குது. ஒரு குட்டை வெட்டி வந்து 1 வருஷம் ஆகுது. இன்னொரு குஞ்சு விடலாம்ப்பா. அதேமாரி இது வந்து பயோஃப்ளாக்கு, இது வந்து மண் குட்டை. 2 முறையில் நம்ம மீன் வளர்ப்பு பண்ணுறோம். மேலாண்மைலாம் எப்படிண்ணா? மீனோட தீவன மேலாண்மைனா இப்போ பிடிச்சி குஞ்சு எடுத்துன்னு வந்து விட்டோம்னா. உள்நாட்டு விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா தேவந்தாங்கல். நம்ம அண்ணன் ஒருத்தர் மீன் பண்ண வச்சுருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா பயோஃப்ளாக் முறையிலையும் வளர்க்குறாரு, மீன் குட்டையை அமைச்சும் வளர்க்குறாரு. வாங்க நம்ம கண்டினியூஸாக இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா, உங்கள் பேர், உங்கள் பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கண்ணா. என் பேர் சசிகுமார். தேவந்தாங்கல் அமைஞ்சிருக்கு. அன்னையோட பேர் வந்து மகாமாரியம்மன் மீன் பண்ணை. அண்ணா, நீங்கள் என்ன முறையில் மீன் வளர்க்குறீங்கண்ணா? பயோஃப்ளாக்லேயும் வளர்க்குறோம், குட்டை முறையிலையும் வளர்க்குறோம். 2 விதமான முறையில் மீன் வளர்ப்பு நம்மக்கிட்ட பண்ணுறோம். சரிங்கண்ணா. என்ன விதமான மீன்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க? வவ்வா, பில்லுக்கண்டை, மண்டைக்கட்லா, ஜிலேபி, விரால், இதெல்லாம் இந்த விதமான மீன்லாம் வளர்க்குறோம் நாங்கள். சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த பயோஃப்ளாக் வந்து போட்டிருக்கீங்களா, இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு? 7 லட்ச ரூபா ஆச்சு. இப்போ நம்ம குட்டை முறைக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம்? குட்டை முறைக்கும் இதுக்கும் வித்தியாசம்னா, இதில் வந்து தண்ணி இல்லைனா கூட ஈஸியாக இதில் வளர்க்கலாம். அப்புறம் அதான் இந்த கொக்கு பிடிக்காமல் இருக்கும். மீன் வந்து குவான்டிட்டி வந்து இதில் விட்ட குவான்டிட்டி அப்படியே இருக்கும். அப்புறம் வந்து குட்டையில் விட்டால், இப்போ குட்டை முறையில் பண்ணால் மீன் வந்து விட்டோம்னா கொக்கு பிடிச்சின்னு போயிடும், தவுக்கலை பிடிச்சி சாப்பிட்றோம். அதான் அதுக்கும் உள்ள வித்தியாசம். தண்ணி இல்லைன்னா முக்கியமாக தண்ணி பிரச்சனை வராது. சரிங்கண்ணா. என்ன தீவனம்லாம் இந்த மீனுக்கு கொடுக்குறீங்க நீங்கள்? தீவனம் வந்து கோத்ரேஜ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கார்வின்னு ஒன்று சொன்னாங்க, அது யூஸ் பண்ணுறோம். அது 2 விதமான தீவனம் யூஸ் பண்ணுறோம். சரிண்ணா. எத்தனை நாள்ல இந்த மீன் வளரும்? மீன் வந்து 1.5 வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு மேலே ஆகும். இந்த பயோஃப்ளாக்ல பண்ண பயோஃப்ளாக்கில் பண்ணால் 8 மாதம் இல்லை 9 மாதம். குட்டை முறையில் வந்து 1.5 வருஷம் 2 வருஷம். என்னண்ணா சொல்கிறீங்க? நம்ம கொடுக்குற ஃபீடை பொறுத்து தான்ப்பா இருக்குது. ஃபுல்லாகவே நீங்கள் பயோஃப்ளாக்ல தான் வச்சுருப்பீங்க. இதில் வளர்த்து இதில் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டோடனே, பயோஃப்ளாகில் க்ரோத் ஆகிட்டோடனே குட்டை முறையில் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு 1 ஆர் 2 மந்த் ஆனோடனே குட்டை முறையில் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேண்ணா. ஏன்னா பயோஃப்ளாகில் வந்து வளர்க்குறது வந்து பெனிஃபிட்னா, சின்ன மீனாக விட்டு இதில் வளர்த்துனா கொக்கு பிடிக்காமல், மீன் வந்து கொத்தாமல், தவுக்கலை பிடிக்காமல் இதில் வந்து அப்படியே இருக்கும். விட்ட குவான்டிட்டி அப்படியே இருக்கும். அதே குட்டை முறையில் வளர்த்தோம்னா அதில் வந்து கொக்கு பொறுக்கின்னு போயிடும், இல்லை ஒன்று தவுக்கலை சாப்பிட்றோம், இல்லை மீன் வந்து எதனா சாப்பிட்றோம். அதுக்கு தான் பயோஃப்ளாக் வந்து பெனிஃபிட்டு. ஆனால் எதுக்காக அந்த பயோஃப்ளாக் முறையை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? பயோஃப்ளாக் முறை எதுக்கு சூஸ் பண்ணோன்னா, ஒரு ஆளாக இருந்தாலும் சீக்கிரமாக மீன் பிடிச்சிடலாம். இப்போ பெரிய இந்த குட்டை முறையில் வந்து 4 பேர் 5 பேர் இருக்கணும் வலை போட்டு பிடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த பயோஃப்ளாக்னா தண்ணி கொஞ்சம் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு ஆளையே பிடிச்சி சீக்கிரமாக சேல் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல பெனிஃபிட் இது. சரிங்கண்ணா. இப்போ பயோஃப்ளாக் முறையில் நீங்கள் இது போடணுன்னு எப்படி வந்து உங்களுக்கு தோணுச்சு? இது போடணுன்னு வந்து தோணுச்சுன்னா, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, எப்படி தான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு யூஸ் பண்ணுறதுக்கு போட்டு பார்த்தோம். இப்போ தான் போட்டிருக்கோம். நல்லா தான் போயிட்டுருக்கு. இனிமேல் தான் பார்க்கணும் எப்படின்னா க்ரோத் வருதா, இல்லை எப்படி ஈல்டு எப்படி எடுக்கலாம் என்னன்னு பிளான் பண்ணோம். இனிமேட்டு தான் வெயில் டைமில் வந்து ஏரேஷன் பண்ணோம். அப்புறம் வந்து தீவனம் எடுக்கிறதுக்கு, அது மோட்டர் வைக்கிறதுக்கு, ஜென்ரேட்டர் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஷெட்டு ஒன்று கட்டியிருக்கு. அகலம் வந்து 15 அடி அகலம், ரவுண்ட் ஷேப்பில் வந்து 42 அடி. சரிங்கண்ணா. இப்போ எத்தனை மீன் வரைக்கும் ஒரு பயோஃப்ளாக்ல வளர்க்கலாம்? ஒரு பயோஃப்ளாக்ல வந்து 500 குஞ்சு விடலாம்ப்பா. அதேமாரி 7 பயோஃப்ளாக் இருக்குது. 7 பயோஃப்ளாக்லேயும் ஒரு 500 இல்லை 600னா ஒரு 6000 குஞ்சு, ஒரு 5000 குஞ்சு அப்படி விடலாம்ப்பா. அதான் லிமிட்டு. சரி. அந்த தொட்டியோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிண்ணா? தொட்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, குஞ்சு நம்ம விட்ட நாள்லேருந்து 15 நாள் இல்லை ஒரு 10 டேஸ் டெய்லி வந்து ரொட்டீனாக மார்னிங்கு, ஈவினிங்கு, நைட் டைமில் கூட பார்க்கலாம். பிஹெச் பார்க்கணும், டெம்பரேச்சர் பார்த்து, தண்ணியோட பிஹெச் லெவல் பார்த்து தண்ணி மாற்றணும். இன்னொன்று ஏரேஷன் வந்து கரெக்டாக எல்லா தொட்டியும் செப்ரேட்டாக எல்லாமே யூஸ் பண்ணுதா, எல்லாத்தையுமே ஏரேஷன் போதா, தண்ணி வந்து சில்லிங் ஆகுதா, ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்குதா, கரெக்டாக எல்லாத்தையுமே செக் பண்ணணும். மீனோட தீவன மேலாண்மைலாம் எப்படிண்ணா? மீனோட தீவன மேலாண்மைனா, இப்போ குஞ்சு எடுத்துன்னு வந்து விட்டோம்னா, விட்ட நாள்லேருந்து ஒரு வாரம் 2 வாரத்தில் 100 கிராம் 150 கிராம் போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோத் ஆகிடுச்சுன்னா 1/4 கிலோ 1/2 கிலோன்னு அப்படியே ரைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்கண்ணா. இப்போ அந்த 500 மீனுக்கு 100 கிராம் தானா? 500 மீனுக்கு வந்து 100 கிராம் இல்லை வந்து 200 கிராம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபீடு வந்து கம்மியாக தான் கொடுக்கணும், ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. எதுக்காகண்ணா அப்படி? எதுக்காகனா, சும்மா ஒரு நம்ம க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே வரணும். ரொம்ப ஃபஸ்ட்டு வந்தவொடனே தீனி அதிகமாக கொடுக்கக்கூடாது மீனுக்கு வந்து. சரிங்கண்ணா.
ஆனால் அந்த பயோஃப்ளாக் முறையில் எத்தனை நாளில் நம்மளுக்கு வந்து மீன் வளர்ந்துடும்? பயோஃப்ளாக் முறையில் வந்து 7 மாதம் 8 மாதம் ஆகும் மீன் வளர்கிறதுக்கு. பைலட் ஜிலேபி வந்து மினிமம் 1/4 கிலோ இல்லை 400 கிராம் 7 மாதம் 8 மாதத்தில் க்ரோத் வந்துடும். ஆனால் இப்போ பயோஃப்ளாக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டதுலேயே நஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக நான் இதிலே வந்து இறங்குனீங்க? நான் வந்து எதுக்கு பயோஃப்ளாக் யூஸ் பண்ணுறேன்னா, வெறும் இந்த குஞ்சு பிடிச்சி ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆச்சா, அதை இப்போ வவ்வா எடுத்துன்னு வந்து விட்டோம்னா வவ்வா வந்து 2 மந்த்ஸில் ஒரு 100 கிராம் 150 கிராம் வந்துடும். அப்படியே பிடிச்சி குட்டை முறையில் விட்டோம்னா சீக்கிரம் க்ரோத் ஆகிடும். இதுக்காக தான் நாங்கள் பயோஃப்ளாக் சூஸ் பண்ணோம். இன்னொன்று வந்து வாரம் எண்டாச்சுன்னா சண்டே ஆச்சுன்னா குட்டையிலேருந்து பிடிச்சி பயோஃப்ளாக்கில் விட்டோம்னா ஒரு ஆளாக இருந்தாலும் பிடிச்சி சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இது வந்து பயோஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ நம்ம பயோஃப்ளாக் முறையை பார்த்து முடிச்சாச்சு. நீங்கள் குட்டை முறையிலேயே மீன் வளர்க்குறேன்னு சொல்கிறீங்களா, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. குட்டை முறையிலும் மீன் வளர்க்குறேன்ப்பா. 2 குட்டை வெட்டி இருக்குது. ஒரு குட்டை வெட்டி வந்து 1 வருஷம் ஆகுது. இன்னொரு குட்டை வெட்டி ஒரு 6 மாதம் தான் ஆகுது. பயோஃப்ளாக்கில் வந்து மீனை கொஞ்சம் வளர்த்து அப்படியே குட்டையில் எடுத்து விட்றோம்ப்பா. குட்டையில் வந்து என்ன மீன் விட்டுருக்கோன்னா விரால், கெளுத்தி, மண்டைக்கட்லா, ஜிலேபி, இது 4 வகையான மீன் விட்டுருக்கு. அப்புறம் வந்து 2 குட்டை வெட்டியிருக்குப்பா. தண்ணி வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகணும்னா கீழே அப்படியே ட்ரைன் பண்ணி விட்டுருவோம்ப்பா. தண்ணி கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா இல்லை அமோனியா லெவல் அதிகமாச்சுன்னா பிஹெச் லெவல் அதிகமாச்சுன்னா ட்ரைன் பண்ணி விட்டுறோம். ஆனால் இந்த குட்டை முறை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? இப்போ இந்த குட்டை முறை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது? குட்டை முறை பயன்படுத்துறதுனால காஸ்ட்டு பயோஃப்ளாக்கை விட காஸ்ட்டு கம்மினா மீனும் அதிகமாக குவான்டிட்டி அதிகமாக விடலாம். தண்ணி வந்து சீக்கிரமாக கெடாது. அதனால் நல்ல ஒரு பெனிஃபிட்டு குட்டை முறையில் பயன்படுத்தினா. எவ்வளோ அளவுண்ணா இந்த குட்டை? அளவு வந்து 20 அடி நீட்டு, 15 அடி அகலம். ஆழம் வந்து 3 அடி 3 அடி மினிமம். சரிங்கண்ணா. எவ்வளோண்ணா செலவாச்சு இதுக்கு? செலவு வந்து 25,000லேருந்து 30,000 ஆச்சுப்பா. சரிங்கண்ணா. இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி மாற்றுறீங்க? நாங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவைனா 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு அப்புறம் தண்ணி மாற்றினே இருப்போம்ப்பா. ஓகேண்ணா. எதுக்காகண்ணா நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பில் வந்தீங்க? மீன் வளர்ப்புனா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீன் வளர்ப்பு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல ஈல்டு தான் கிடச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா பண்ணணும். ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? இதுக்கு முன்னாடி விவசாயம் பார்த்துட்டு சுகர் மில்லில் வேலை பார்த்துருந்தீங்க. ஓகேண்ணா.